Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடக்கம். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். பெண்கள் பாதுகாப்பு தான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எஸ் மேடம். பெண்களின் பாதுகாப்பை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல தமிழ்நாடு அரசு எடுத்த அதிரடி முடிவு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. பாடி கேமரா கண்காணிப்பு, உடனடி பதில் நடவடிக்கை. சிங்கப்பெண் பெண்களின் பாதுகாப்பின் புதிய முகம். நான் வந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன். தனியா போறீங்களா? ஒரு ஸ்மைல் கொடுங்களா? தயவு செய்து என்ன விட்டுடுங்க. என்ன நடக்குதுங்க? பயப்படாதீங்க. இனிமேல் பெண்களின் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எப்போதும் உங்க கூட இருக்கு. இனி பெண்கள் தனியாக இல்லை, அவர்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரால் அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தப்படுகிறது சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. முதலமைச்சர் விஜய்க்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் அணிவகுப்பு மரியாதை. திறந்த ஜீப்பில் சென்று காவலர்களின் அணிவகுப்பை முதலமைச்சர் பார்வையிட்டார். Honorable Chief Minister, a true leader, a soul so wise, we proudly welcome you, sir. வீரத்தின் வரலாறு பேசும் வேலூர் கோட்டை. மிடுக்காக நடை போட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர். கம்பீரமாக அணிவகுத்தவர்களுக்கு சல்யூட் அடித்து முதலமைச்சர் விஜய் மரியாதை. சிங்கப்பெண் அதிரடிப்படையின் ரோந்து வாகனங்களை அறிமுகம் செய்தார் முதலமைச்சர் விஜய். சிங்கப்பெண் காவலர்கள் இருந்த வாகனத்தையும் இயக்கிச் சென்றார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணமான போதைப் பொருளை வேரோடு அழிப்போம். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்ட துவக்க விழாவில் முதலமைச்சர் விஜய் சூளுரை. பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது. அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. எப்படி
பெண்கள் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவோர்களை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டேன். கடுமையான தண்டனை பெற்றுத் தரப்படும் என்று முதலமைச்சர் விஜய் உறுதி. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளில் மிக விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தண்டனை பெற்றுத் தரப்படும். நிரபராதிகள் ஒருபோதும் தண்டிக்கப்பட்டுவிடக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் காவல்துறைக்கு வேண்டுகோள். பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. தண்டனைக்கான அந்த நடவடிக்கைகள் எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கடுமையான ஒரு நடவடிக்கைகளா இருக்கும். பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்தியாவிலேயே முதல் முறையாக ரோந்து வாகனங்களில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். சென்னையில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு முதல் கட்டமாக ரூபாய் 354 கோடி நிதி ஒதுக்கீடு. புதிதாக 2500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. அதிமுக கொறடா உத்தரவை மீறி தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த எம்எல்ஏக்கள் 4 பேருக்கு எதிரான நடவடிக்கை துவங்கியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 4 உறுப்பினர்கள் பெயர்கள் மற்றும் தொகுதி: மாண்பு உறுப்பினர் திரு எஸ் ஜெயக்குமார் பெருந்துறை, மாண்பு உறுப்பினர் திரு கே மரகதம் குமரவேல் மதுராந்தகம், மாண்பு உறுப்பினர் திருமதி சத்யபாமா தாராபுரம், மாண்பு உறுப்பினர் திரு எசக்கி சுப்பையா அம்மா சமுத்திரம். அதிமுக கொறடா உத்தரவை மீறிய எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா செய்திருந்தாலும் விதிகளின்படி நடவடிக்கை துவங்கியுள்ளது. சட்டப்பேரவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விளக்கம். 25 பேர் 21 பேருக்கு பிறகு எஞ்சியிருக்கிற 4 பேர்களை பற்றி தகுதி நீக்கம் செய்யக்கோரி மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சார்பாக மனு அளிக்கப்பட்டிருந்தது. 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த எம்எல்ஏக்கள் 21 பேரின் வருத்தம் ஏற்கப்பட்டு தகுதி நீக்க நடவடிக்கை கைவிடப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியின் பரிந்துரையின் அடிப்படையில் மன்னிப்பு வழங்கப்படுவதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் பொதுச் செயலாளர் மாண்பு உறுப்பினர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2020 அன்று மேற்கூறி 21 உறுப்பினர்களால் செய்யப்பட்ட வாக்களிப்பை மன்னிப்பதாகவும் அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதியும் இழப்பும் ஏற்படவில்லை என்று திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் 13/5/2026 நடைபெற்ற வாக்களிப்பு தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் மேற்கூறி 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஸிடம் வருத்தம் தெரிவித்ததால் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கரின் எம்எல்ஏ பதவி தப்பியது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் விளக்கம். மாண்பு உறுப்பினர் திரு எஸ்.பி. வேலுமணி தொண்டாமுத்தூர், மாண்பு உறுப்பினர் திரு சி. விஜயபாஸ்கர் விராலிமலை, மாண்பு உறுப்பினர் திரு சி.வி. சண்முகம் மயிலம். அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய் நாளை டெல்லி பயணம். 11ஆம் தேதி டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார். டெல்லியில் நாளை முதல் 3 நாட்கள் முகாமிடுகிறார் முதலமைச்சர் விஜய். மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்டோரையும் சந்திக்க ஏற்பாடு.
சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் பாமக தலைவர் அன்புமணி சந்திப்பு. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என கோரிக்கை. தமிழ்நாட்டில் தவேக ஆட்சி சிறப்பாக உள்ளது என பாமக தலைவர் அன்புமணி பாராட்டு. முதலமைச்சர் விஜய் தலைமையில் நிறைய மாற்றங்கள் வந்துள்ளதாகவும் புகழாரம். ஒரு மாதம் முடிவடைந்த நிலையில் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஊழல் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாதம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய அளவில் நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. ஜூன் மாத இறுதிக்குள் தமிழ்நாடு முழுவதும் நில சர்வே எண்களுக்கு சந்தை வழிகாட்டி மதிப்பை உறுதி செய்ய வேண்டும். சென்னையில் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளுடனான ஆலோசனையின் போது அமைச்சர் லோகேஷ் தமிழ்செல்வன் உத்தரவு. தமிழ்நாட்டில் கடந்த வாரம் நடைபெற்ற சோதனையை தொடர்ந்து சார்பதிவாளர்கள் 5 பேர் மீது வழக்கு. கணக்கில் வராத 37 லட்சம் ரூபாய் சிக்கிய நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடவடிக்கை. தவேக அரசு பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தென்கொரியா சென்ற தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பது குறித்து ஹூண்டாய் கனரக தொழில் நிறுவனத்தினருடன் பேச்சு. முன்னாள் அமைச்சர் ஒரத்தநாடு வைத்திலிங்கம் மீதான ரூபாய் 27 கோடியே 90 லட்சம் ரூபாய் லஞ்ச வழக்கு. வழக்கை முடித்து வைக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை தாக்கல். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்பு. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகிறார். அதிமுகவில் இருந்து விலகி 4 எம்எல்ஏக்கள் தவேகாவில் இணைந்ததில் பணப்பரிமாற்றம் நடந்ததாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. தங்கள் தரப்பை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என 4 பேர் சார்பில் கேவியட் மனு தாக்கல். மின்மாற்றிகள் மின் வயர்கள் பழுது காரணமாக சென்னையில் மின்வெட்டு. மின் பற்றாக்குறை ஏதும் இல்லை என மின்சார வாரியம் விளக்கம். சென்னை மடிப்பாக்கத்தில் மாலை தொடங்கி நள்ளிரவு வரை தொடர்ச்சியாக 10 மணி நேரம் மின்வெட்டு. மின் வாரிய அலுவலகத்திற்கு திரண்டு வந்து பொதுமக்கள் போராட்டம். சென்னை ஆவடியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு அருகே ஃபியூஸ் கேரியர்களை திருடி குவார்ட்டர் பிரியாணிக்கு விற்பனை செய்த 2 பேர். சிசிடிவி காட்சிகள் ஆதாரத்தின் அடிப்படையில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் போலீசார். சென்னை அருகே அம்பத்தூரில் இரவு நேரத்தில் சுமார் 3 மணி நேரம் மின்வெட்டால் வீதிக்கு வந்த மக்கள். நள்ளிரவில் செங்குன்றம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் தள்ளுமுள்ளு பரபரப்பு. சென்னை மேடவாக்கத்தில் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை மின்வெட்டு. மின் வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் சில இடங்களில் திட்டமிட்டு சிலர் மின்தடையை உருவாக்கி மக்களை போராட தூண்டுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு.
திறந்து பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சோஷியல் மீடியாவில் ஒவ்வொரு நிமிஷமும் எந்தெந்த மின்வெட்டு எதனால் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு தவறான நபர்கள் அதை வந்து வேண்டுமென்றே வந்து ஃபியூஸ் எல்லாம் இது பண்ணி இல்லை அங்கே பவர் ஃபெயிலியர் வர வைக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிசிடிவி இருந்தனால ஒரு சில பேர் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சு. சிசிடிவி இல்லாத இடத்துல கண்டிப்பாக பொதுமக்கள் தான். ஏன்னா ரிப்பீட்டடாக ஒரு சில இடத்துல ஒரே மாதிரியான பேட்டர்ன் வர்றப்ப நம்ம அசஸ்மெண்ட் பண்ணி பார்க்கணும் ஏன் இந்த இடத்துல ரிப்பீட் ஆகும். பெரம்பூர்லயும் பார்த்தீங்கன்னா 2 தெருக்கள்ல ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கு. வந்தோடனே அவங்க வந்து ஒரு சில பேருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீங்க உடனே போய் ரோட்ல நில்லுங்கன்னு சொல்லி வேணுன்ட்டு இது பண்றாங்க. மின்தடை பிரச்சனையை தீர்க்க தனிக்குழுவை அமைத்துள்ளதாகவும் அறிவிப்பு. நாகை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஷாஜகான் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மின்வெட்டு, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆலோசனை கூட்டம் இருளில் நடத்தப்பட்டது. மாவட்டத்தில் வருவாய அலுவலர்களும் கோட்டாட்சியர்கள் வட்டாட்சியர்கள் Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.